அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் விளக்கம் அளிக்க முடியாத மனக்கலக்கம், காரணமில்லாத சண்டை சச்சரவுகள், வீட்டில் நிம்மதியின்மை போன்ற அனுபவங்கள் வந்து செல்லும். ஒருவேளை யாராவது நம் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு அந்த அமைதியான சூழல் மாறி குடும்பத்தினருக்குள் புரியாத பதற்றம் உருவாகும். மனதில் குழப்பம், தனிமை உணர்வு, எதிலும் ஆர்வமின்மை போன்ற நிலைகள் உருவாகலாம். இவை எல்லாம் சாதாரணமாக தோன்றினாலும் சில சமயங்களில் இது கண்ணீர், கெட்ட பார்வை அல்லது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கமாக இருக்கக்கூடும். ஆனால் இஸ்லாம் நமக்கு எப்போதும் தீர்வில்லாத பிரச்சனை ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு சிக்கலுக்கும் நமக்கு பாதுகாப்பான, அமைதியை தரும் வழிகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். இப்போது நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் மிக எளிமையானவை, ஆனால் அதே நேரத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை. இந்த அமல்களை நம்பிக்கையுடன், மன உறுதியுடன் செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த கலக்கம் மெதுவாக அகன்று நிம்மதி நிலை பெறத் தொடங்கும். முதலில் உங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அறையிலும் 4 மூலைகள் இருக்கும் அல்லவா? அந்த ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் இந்த அமலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மூலையிலும் முதலில் ஒரு முறை ஸலவாத் ஓதுங்கள். அதன் பிறகு 11 முறை ஆயத்து குர்சியை ஓதுங்கள். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يود حفظهما وهو العلي العظيم. அதன் பின் மீண்டும் ஒரு முறை ஸலவாத் ஓதுங்கள். இந்த முறையை ஒவ்வொரு மூலையிலும் தவறாமல் செய்ய வேண்டும். இந்த அமலை நீங்கள் செய்யும்போது உங்கள் மனதில் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இது அல்லாஹ்வின் வார்த்தை, இது என்னையும் என் வீட்டையும் பாதுகாக்கும் என்ற உறுதியுடன் செய்யுங்கள். அனைத்து அறைகளிலும் இந்த முறையை முடித்த பிறகு உங்கள் வீட்டின் உள்ளேயே நின்று வானத்தை நோக்கி பாருங்கள். பின்னர் மெதுவாக ஊதுங்கள். இது ஒரு சாதாரண செயல் அல்ல. நீங்கள் ஓதிய குர்ஆன் வசனத்தின் புனித சக்தியை, அல்லாஹ்வின் அருளை உங்கள் வீட்டின் மேல் பரப்புகிறீர்கள். இதை தினமும் அல்லது குறைந்தது சில நாட்களுக்கு தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் இருந்து அந்த கனமான உணர்வு மெல்ல மாறத் தொடங்கும். சண்டைகள் குறையும், மன அமைதி அதிகரிக்கும், குடும்பத்தினருக்குள் புரிதல் உருவாகும். கண்ணீர், கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகத் தொடங்கும். நம் வீடு மீண்டும் ஒரு அமைதியான, பரிபூரணமான இடமாக மாறும். அன்பானவர்களே, நம்முடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடம்தான் இருக்கிறது. நாம் அவரை நினைத்து அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கையுடன் ஓதும்போது அவர் நமக்கு நிச்சயமாக பாதுகாப்பையும் நிம்மதியையும் அளிப்பார். அல்லாஹ் நம் அனைவரின் வீடுகளையும் அமைதியால் நிரப்புவானாக. நம் மனங்களிலிருந்து அனைத்து கலக்கங்களையும் அகற்றுவானாக. ஆமீன். ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.